6 மாசம் டைம் கொடுங்க அப்படிங்கிறீங்க. 6 மாசம் டைம் எதுக்கு? வி ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், எங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறீங்க. ஆட்சி நடத்துறதுக்கு அனுபவம் இல்லை, மின்சார பிரச்சனையை சரி பண்றதுக்கு அனுபவம் இல்லை, பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றும் பொழுது அதற்கு அனுபவம் இல்லை, டைம் வேணும். சொன்ன அறிவிப்புகளை செயல்படுத்துறதுல டைம் வேணும் அப்படின்லாம் சொல்ற நீங்க, குதிரை பேரம் நடத்துறதுக்கு மட்டும் எங்க இருந்து அனுபவம் வந்துச்சு? ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் எங்க இருந்து அனுபவம் வந்துச்சு? எதிர்கட்சிகளை உடைக்கிறதுல மட்டும் எங்க இருந்து அனுபவம் வந்துச்சு? இவ்வளவு பிரச்சனை. அப்ப என்னன்னா, உங்களுக்கு நல்லவை செய்யணும்னா அனுபவம், டைம் வேணும். ஒரு டிர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றதுக்கு, ஸ்கேம் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு, ஊழல் பண்றதுக்கு டைம் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க சில இன்சிடென்ட்ஸ் ஒரு 4-5 நாள்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு, 6 மாசம் அமைதியா இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறார். கச்சத்தீவு பிரச்சனை பர்னிங்கா இருக்கு அப்படின்னுட்டு ஒரு பிரஸ் காலையில கேள்வி கேட்கிறாங்க மீன்வளத்துறை அமைச்சரை பார்த்து. நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறார் அவர், நாட்டினுடைய அமைச்சர். மேகதாது விவகாரம் குறித்து வேளாண் துறை அமைச்சர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எல்லா கட்சியும் ஒன்னு சொல்லுவாங்க பிரதர், அதெல்லாம் கண்டுக்காதீங்க பாத்துக்கலாம் சொல்றவர் அந்த நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர். ஒரு பாலியல் குற்றத்தை பத்தி ஒரு பெண் அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுவோம், ஏன் இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல வராதா? அதை மீறி கேள்வி கேட்ட போது தளபதி என்ன பண்ணாலும் சரியா பண்ணுவார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்கிறார். ஹெச்ஆர்என்சி அமைச்சர் பிரஸ், ஓபன் பிரஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, கூப்பிட்டு கட்சிக்காரங்களை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்றாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அவங்க என்ன ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸா, அறநிலைத்துறை அதிகாரிகளா, அறநிலைத்துறையோட விஜிலன்ஸா? கட்சிக்காரர்கள் எப்படி ஒரு அரசு நிர்வாகத்துல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும்? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் தங்களுடைய வரம்புகளை மீறி இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் நாகரிகத்தையும் எல்லா அரசியல் கூறுணர்வையும் தூக்கி குப்பையில போடுற மாதிரி நடந்துக்கும் பொழுது நான் அமைதியா இருக்கணும், 6 மாசத்துக்கு அமைதியா இருக்கணும், அப்படித்தானே? அதான் எதிர்பார்க்கறீங்க? அவர் நோ கமெண்ட் சொன்னதுக்கு நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர் பாத்துக்கலாம்னு வேளாண் துறை அமைச்சர் மேகதாது விவகாரத்துல சொல்லும் பொழுது நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பெண் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கிற போது ஒரு பெண் அமைச்சர் சிரிச்சுட்டே பேட்டி கொடுத்தா நான் அமைதியா இருக்கணும், எதுவும் கேட்க கூடாது. ஒரு ஹெச்ஆர்என்சி அமைச்சர் கட்சிக்காரங்களை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுன்னு சொல்லும் பொழுது நான் அமைதியா இருக்கணும்.